வணக்கம் நண்பர்களே, நாங்கள் இன்றைக்கி என்னதான் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொளி தான். என்னென்னு சொன்னால், கணவாய் கறி, சுவையான ஒரு கணவாய் மீன் என்றாலே ஒரு சுவையாகத்தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும் கணவாய் மீன் கறி எப்படி சுவையாக இருக்கும்னு சொல்லி. அப்போ இன்றைக்கு ஒரு கணவாய் மீனில் ஒரு சுவையான கிரேவி மாதிரி ஒரு குழம்பா வைக்காமல் ஒரு கிரேவி கறி தான் காய்ச்ச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் கணவாயை என்னென்னு சொன்னால் வெட்டி எடுத்துட்டேன். ஏற்கனவே நான் கணவாய் சந்தையில் போய் 1/2 கிலோ கணவாய் வாங்கிட்டு வந்து நாங்கள் கணவாயை வாங்கிட்டு வந்து வெட்டி சின்ன சின்ன கறிக்கலவாக வெட்டி வடிபாக 2-3 தண்ணியில் கழுவி எடுத்துருக்குறோம். எடுத்து அப்படியே வச்சுருக்கிறோம். கணவாய் கறின்னு சொன்னால் விரும்பி சாப்பிடாதாக்கள் யாருமே இருக்க மாட்டீங்கள். இப்படியும் ஒரு கணவாய் கறியை இப்படியும் காய்ச்சலாக பண்ணி பாருங்க. வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள், கணவாய் அப்படியே இது அப்படி வெட்டி சின்ன சின்ன அளவாக பெருசாக வெட்டினால் நல்லா இருக்காது. சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம், ஒரு மண் சட்டி ஒன்று எடுத்து, நாங்கள் இது எங்களோட கிச்சனில் செய்கிற சமையல் தான். அப்போ பாருங்க, சின்ன சட்டி ஒன்று எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சட்டியை வச்சுட்டு எங்களுக்கு தேவை என்னென்னா கருவேப்பிலை வாசத்துக்கு தேவை. அப்போ கருவேப்பிலையும் ஒரு 5-6 நட்டு பிடுங்கி கொண்டு இப்போ ஏரியா ஏற்கனவே வச்சுக்கிறோம். சட்டியை வச்ச வடியில் இருக்குது சட்டி. ரைட், இந்த சட்டியை எடுத்தால் அப்படியே சட்டிகளை கணவாயை கொட்ட போகிறோம். நாங்கள் எண்ணெய் அதுகள் ஒன்றும் விடாமல் தான் இப்போ ஆரம்பத்தை சமைக்க போகிறோம். அப்படியே சட்டிகளை விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு தண்ணி விட தேவையில்லை. தண்ணியை மூடி வைக்க போகிறோம். தண்ணி விட தேவையில்லை. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக கணவாய் தண்டை வாட்டில் தண்ணியை விட்டு அவிஞ்சு கொள்ளும். பாருங்க, தண்ணியும் முடியலை, ஒன்றும் முடியலை. எவ்வளோ தண்ணி விட்டு பாருங்க என்ன மாதிரி கணவாய் கொஞ்சம் அவிஞ்சு வந்தோன்ட்டு இருக்குது. பாருங்க, இவ்வளோ தண்ணியும் குறையிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் அவிய விடணும். இவ்வளோ தண்ணியும் இல்லாமல் போகணும். அதுக்கப்புறம் இப்போ தான் கணவாய் வடிவாகும். பாருங்கள், தண்ணி குறைஞ்சிட்டுது. இப்போ திருப்பி அடுத்த கட்டம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு திறந்தா பாருங்க தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிட்டுது. பாருங்க, கணவாய் கொஞ்சம் அவிஞ்சு இந்த கணவாய் இது இப்போ என்ன செய்ய போகிறோம், ரைட் அவிஞ்சா பிறகு தண்ணியே இல்லாமல் போன பிறகு பாருங்கள் தண்ணியை காணையில் இப்போ முதல் பால் விட போகிறோம். உண்மையாகவே வெங்காயத்திரி முதல் பால், 2வது விடக்கூடாது. தலைப்பால்னு சொல்கிறது முதல் பால் எடுத்து தேவையான அளவு முதல் பாலை விட்டு, இப்போ எங்களுக்கு தேவையான அளவு முதல் பாலை விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொஞ்சம் எல்லாம் கலக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் விட்டு கொதிக்க விட்ட பிறகு தேவையான அளவு தூள், இப்போ எங்களுக்கு உரைப்பு சாப்பிடாத ஆக்கணும் இருப்பினோம், உரைப்பு சாப்பிடக்கூடிய ஆக்கணும் இருப்பினோம், அதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவு தூள் நல்ல தூளை சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கறி. தேவையான அளவு சேர்த்து நல்லா பாலோட சேர்த்து தூளையும் வடையாக கலக்கி விட்டால் தான் என்ன செய்யணும்னா இந்த இதோட வட்டி போட்ட கணவாய் துண்டோடு எல்லாம் சேரும். கொதிக்கல இப்போ வடையாக கலக்கி விட்டு சேர வைக்கணும். படியாக கலக்கி போட்டு பெற்று இப்படியே கலக்கணும். கொஞ்சம் வடியாக கலக்கி விட்டால் தான் தூள் உப்பு அதெல்லாம் படியாக கரைஞ்சி வரும். கரைஞ்சி வந்த பிறகு இதை கொஞ்சம் நேரம் மூடியும் வைக்கலாம், மூடாமலும் விடலாம். கொதிக்கிறதுக்கு மூடி வச்சால் நல்லா கொதிக்கணும். இப்போ நாங்கள் பிடிக்கணும் அந்த இதை போட போகிறோம். பிடிக்கணும் அந்த கருவேப்பிலை வாசத்துக்கு பிடிக்கும் அந்த கருவேப்பிலை வச்சுக்கிறோம். இப்போ அதையும் போடுறோம். அதை போட்டால் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். வாசம் கணவாய் வேறு ஒரு வாசமாக இருக்கும். அதோட இதுவும் சேர்த்தா இன்னும் பெரிய வாசமாக இருக்கும். வெங்காயம் பட்டு வச்சிருந்தனால இருக்கிற வெங்காயம் பாருங்கள், சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட். சின்ன வெங்காயத்தையே நீங்கள் பாவீங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா தேவையான நல்லா வெங்காயம் போட்டிருக்கு. அதை சேர்த்து பச்சை மிளகாய் சேர்க்குறோம். பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் போடணும். சின்ன வெங்காயம் வேண்டாம், ஒரு பெரியத்தனை கைக்கிழங்க சின்ன வெங்காயம். அவரை சேர்த்து உள்ளி உண்மையாகவே ஒரு மூலிகை குணம் உள்ள சாமான் தான் உள்ளி. இதில் சில வேலை அலர்ஜிக்கு சில பேர் கொத்துக்கொள்ளாது. அப்படியான ஆட்களுக்கு உள்ளி அதுகள் சேர்த்தா ஓகே ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ இப்படியே எல்லாத்தையும் போட்டு திருப்பி இருக்கா கலக்கி விட போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம் பாருங்கள். உள்ளி சில இப்படியும் செய்யலாம். முதல்ல உள்ளிகள் எல்லாம் சேர்த்து பொரித்து போட்டும் கறியாக்கலாம். இப்போ நாங்கள் செய்த முறை இப்படித்தான். பாலை விட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே தாளிக்காக போடுறோம். போட்டுட்டு எங்களுக்கு இது இந்த மசாலா தூள், கரம் மசாலான்னு சொல்கிறது, இது ஒரு டேஸ்ட்டுக்கு போடுற சாமான். அப்போ அதுலேயும் கொஞ்சம் ஒரு தேக்கரண்டி அளவு போடுறோம். கொஞ்சம் சுவையை அதிகரிக்கிறதுக்காக கொஞ்சம் போடுறோம். அதிலே இப்போ பற்றி வந்துட்டு ஓரளவுக்கு கிரேவிக்காக வந்துட்டுது. கொஞ்சம் நேரம் இன்னும் அவிய விடணும். இதெல்லாம் மசாலா எல்லாமே செய்கிறோம். நம்ம சேர்றதுக்காக வழியாக கலக்கி மசாலா எல்லாம் விட்டுட்டு
வடிவாக சேர்த்து வடிவாக கலக்கிறோம், மசாலாவை சேர்த்து கலக்கி கொண்டு இருக்கிறோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் என்ன செய்யணும், மூடி வைக்கணும். வந்தால் பாருங்க, மூடி வச்சுட்டு துறக்கைகளை பாருங்க என்ன மாதிரி அவிஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி கறி வந்து வற்றிட்டுது. இப்போ கிரேவி அளவுக்கு கிட்ட வந்துட்டுது. குழம்பாக இருந்தால் கணவாய் கறி வந்து டேஸ்ட்டாக இருக்காது. இது வந்து பிரட்டல் கறியாக தான் இருக்கணும். அதான் அந்த கிரேவி மூலம்டா பிரட்டல் கறி, கணவாய் பிரட்டலாக இருக்கணும். இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் ஏற்கனவே இந்த முட்டை வந்து கணவாயில் அந்த பிரித்து எடுத்த முட்டையை வந்து புறம்பே வச்சுருந்தாங்க. அதை இனித்தான் போட போகிறோம். சொன்னால் இனி முதல் போட்டால் அது வந்து கரைஞ்சி போடும். அதால் அதை வந்து கடைசியாக கறி இறக்குறதுக்கு கொஞ்சம் கட்டத்துக்கு முதல் அந்த கீட்லேயே அந்த முட்டையை அவிஞ்சு இருக்கக்கூடிய மாதிரி. அப்போ அதுக்காக தான் இது செய்கிறோம். அந்த முட்டையில் அதுலேருந்து இதை எடுத்ததெல்லாம் இப்போ இதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சாலும் பரவாயில்ல, மூடி வைக்காட்டியும் பரவாயில்லை, எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தால் இப்போ பாருங்க கறி இதை வந்துட்டு சரியாக வந்துட்டு பாருங்க. இந்த குழம்பு தன்மை எல்லாம் குறைஞ்சி ஓரளவுக்கு பிரட்டல் தன்மை அளவுக்கு வந்துட்டுது. அப்போ நாங்கள் அடுப்பை வந்து அதிகமாக வைக்கக்கூடாது. அடுப்பை அதிகமாக வச்சா அடி பிடிச்சிடும். அடுப்பு வந்து ஒரு மீடியம் சைஸில் வைக்கணும். இப்போ சில பேர் விறகு அடுப்பில் சமைக்கிற வேண்டாம், ஓகே, அது மீடியம் சைஸில் விடலாம். அதே மாதிரி இந்த கேஸ் குக்கர்கள், கொட் பிளேட்டுகள் அதெல்லாம் சொன்னால் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் விட்டால் தான் இது அடிக்காது. பாருங்க அவிஞ்சு வந்திருக்கு. சும்மா நிறத்தை பாருங்க. இன்றைக்கு ஒரு பிடி பிடிச்சா அப்படி இருக்குமென்னு சொல்லி இந்த பாருங்க நிறம் இந்த எல்லாம் சேர்ந்து என்ன கலரில் சும்மா இன்றைக்கு ஒரு பிடிக்கத்தான் போகிறோம். சும்மா கறியை பாருங்க, சும்மா பார்க்கவே அப்படியே டேஸ்ட்டாக தான் இருக்குது. பார்க்கவே இப்படி இருக்குன்னா சாப்பிட்டு பார்த்தா அப்படி இருக்கும். சும்மா கலரையும் பாருங்கள், அது என்ன சும்மா பாருங்கள் ஒரு இதுவும் சும்மா இப்படி இருக்குன்னு சொல்லி கணவாய் துண்டுகள் வந்து பிட்டிஞ்சு அப்படி இருக்குது. ரைட், நாங்கள் ஓகே இந்த கணவாய் கறி வந்து இப்படியான விருப்பமானாக்கள் இப்படியும் செய்து சாப்பிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு விரும்பின இது ஒரு முறை, இப்படி ஒரு முறையிலேயும் கணவாய் கறியை நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்க்கலாம். விருப்பமானாக்கள் என்ன சேனலை வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதாக்கள் அடங்காப்பட்டு வண்ணி என்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துங்க சொன்னால் இப்படியான பல வீடியோக்கள் உங்களுக்கு வரும். ஓகே பாருங்க எப்படி இருக்குது கணவாய் கறி. இது கணவாய் தான் வந்து கணவாய் பிரட்டை. சும்மா பார்க்கவே நாக்கு ஊறுது இப்படியான கறி. ரைட், இப்போ கறியை மட்டும் சாப்பிடலாம் தானே. வாங்க இப்படியே போய் சோத்தையும் கொஞ்சம் போட்டு கறியை பாருங்க. கறியை சும்மா எடுத்து ஒரு கணவாயை வாயில் வச்சு பார்ப்போம் என்ன சொல்லுதுண்டு. ஒரு துண்டு எடுத்து வாயில் வச்சு பார்ப்போம். சோத்துக்கு முதல் தனியாக சாப்பிட்டு பார்த்தா அப்படியே போகணும். ஆமாம், சொல்ல முடியாது சுவாதான். சும்மா கணவாய் கறின்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு கணவாய் கறி ஒரு பிடிச்சிட்டு வடிவாக இன்றைக்கு தான் கணவாய் இப்படி. ரைட், சோறை போட்டாச்சு. கணவாய் கறியையும் போடுவோம். கணவாய் கறியை போடு. இன்றைக்கு ஒரு பிடிண்டு பிடிச்சி பார்ப்போம் என்ன சொல்லுதுன்னு. நல்லா குழைச்சி பாருங்கள், குழைக்கே சோத்தோடு எப்படி சேருதுன்னு சொல்லி. அப்போ இப்படி இருக்குமென்னு சொன்னால் தெரியும். இன்றைக்கு ஒரு கணவாய் கறியோட ஒரு பிடி. ஓகே, நன்றி. விரும்பினாக்கள் இப்படியோ கணவாய் கறியை செய்து இப்படியோ சோத்தோடு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுவரைக்கும் என்ன சேனலை வந்து ஃபாலோ பண்ணாதாக்கள் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி.